சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் கொடிக்கும் மலை மீசை மேவும் அவதாரம் கால முன்பு தெரியாத பூஜித நமஸ்தே ஏகநாயகில் குருநாயக தாரக நாயக சண்முக நாயக தாரக நாயக கதிதரு நாயக பாரக நாயக நமஸ்தே ஓம் ஹர சிவ ஓம் சரவண பவ விமல ஹர சிவ பரிபூர பவஸ்தே பாமகள் புகழ் அருள் பாதன பஞ்சாமிருத வண்ணோ இனியாயன துளனொரு கிழமை பெரியார் குணம் வந்தோதிய செந்தில் பெருமானே வரிவாரே இறைவா இணை மரவே இளங்கணங்களை விருந்தனோடு அடங்கதும் சதமும் கொண்டாறு உடைந்த புங்கவர்களும் கெடாது என்றும் கொண்டையனிங்கோனாம் கண்கழி கண்டோயாது ஏந்துவன் படைவேன் புயந்த மூடும் கலைகளும் துணிந்திட அடைந்த சந்தைகள் தொடர்ந்து பேர் என்னும் கொனங்குகள் நினைகளுடன் மகன் புறம் செய்யும் என்னும் சுமாரே துளங்கும் வந்த பொசிகண்டியே துள்ளும் கல்டமொடம் வீவார் கொண்டங்களினின்றோடே சொல்லும் பொங்கமழிந்தேராது அஞ்சும் பண்டவே தோன்றினின் ரவனே இளைவோங்க நின்றுளமாக மருந்திடாது எழுந்த செங்கடலுடம்பினார் அடங்கி அங்கமும் இறை அங்கிங்கெல்பதரும் தேவார் எங்கும் துன்று நிறைந்தோடே இன்பம் தந்தருளும் தாளார் ஆம்பி தந்திடுமா மணிபூண அம்பலையாண்ட செஞ்சரணா அலங்களும் கடி செறிந்த சந்தன சுகந்தமே கள்ளாது இரண்ட கொண்டல கொடுங்கவே குழங்கும் அம்பதமதும் செவா துய சாந்த புங்கனுமே உயிர் போலும் கடல் வளைந்த எனை அடைந்திடும் படி எனும் செய்ய குவிந்த நெஞ்சமும் அணைந்தனி பதம் நினைந்து உயும்படி மனம் செய்ய திருவாருள் முருகோனே திருவாருள் முருகோனே வெற்றிவேல் முருகனுக்கு, ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுக்கு, சர்க்குரு பாம்பன் சுவாமிகளுக்கு. தைவண்ணம் அமர்ந்த குங்குமநரங்கமும் கரும் பெரும் சுழலியம்பு குண்டரி காவலனே கொடுப்பாதா
உடுக்கிடையின் பணி அழுக்குயரும் உரை புயர் மஞ்சொரு பதகமுடம்பத ஓவியனோ புறமோதிரமே உயர்ந்த தந்தொடைகளும் கரங்களில் குரும் பதங்கொள்களில் ஊயெழிலோடு நாசியிலே மினுமடி நகையோடே உலபரிலம்பகமில் வரணே செய்யுமா ஒழுங்குறும் நிறங்கமிழ்யுளை காணவர்மா மகளெனும் ஒரு மானா மழை கொடை முண்டனகினை புடன் வந்தது வனதுயை குன்றவர் ஒரு கொடை நின்றில் மாலினியே கனியே இனிமே வழுங்கும் என்றிடமிணங்கி வந்தருளாய் மயிலே கிழிக்கொடு வந்தன வாயெனுமோ மொழியே சொல்லனே மனம் கிழந்தனல் உடம் விலங்கிட மதங்கி நின்றுள மகிழ்ந்திடும் மணி மான்மகே எனையாள் விதியே எனும் மொழி பலனோ படிதவகண்டைகள் கிழிக்கும் வரனே வரனே அதனே பரந்த செந்தமிழையே திருமழி சமரூரா பகக்கடல வாழவுமே தந்தையிடம் செய்யும்படி பணிந்தன நினைந்து வந்தருள் பாலனே இணையார் சிவனே வளரையின் முருகோனே வளரையின் முருகோனே வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு சர்க்குரு அகத்திய மாமுனிவருக்கு சர்க்குரு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுக்கு சர்க்குரு அருணிநாத பெருமானுக்கு ஸ்ரீரம் சுப்பிரமணிய தாசருக்கு குமார பரமேஸ்வரனுக்கு பஞ்சம் ஜோதொன்றும் பே துன்பம் சங்கடமன்றும் பே மங்கும் பே நம்பும் பே குஞ்சம் கொங்கழங்கும் பே மாண்டனா பெனா கமாலினா மதியது கட்டு திரிகவவித்து பணமது தொற்று சோபகரிச்சித்தே மனமயிருட்க திரைத்துமே நுகதின துக்க குணத்தினோடிய கோணமலோடுதவா அழிவே நிமிலாய் ஒளிபோ சுகினி விடுதலை பண பண பணிபவ கணிகளோடித நடவிடுதவசே கஞ்சம் சே கொஞ்சம் தாளங்கம் பங்கயமந்தும் தா கந்தந்தா கந்தந்தா கந்தல் கந்தன கந்தந்தா தாம் கதி கதி ததிமிதி தத்தி தருகிற ரத்தத்தினால் கடமிகு முக்த கயத்தினால் சுரதோழுதே வெற்றிவேல் முழுக்கு வெற்றிவேல் முழுக்கு வெற்றிவேல் முழுக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுக்கு பாம்பன் சுவாமிகளுக்கு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளுக்கு ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமானுக்கு ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமானுக்கு ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமானுக்கு வெற்றிவேல் முழுக்கு வெற்றிவேல் முழுக்கு வெற்றிவேல் முழுக்கு திருப்பரங்குன்ற இணைக்கு திருச்செந்தூர் முழுக்கு பழனிமலை முழுக்கு சுவாமிமலை முழுக்கு திருத்தணிகை முழுக்கு பழமுது சோலை பேயும் அன்பர்கள் வர்த்தகமது செய்யும் மறுகுணா சிறந்த விற்பனரகர்த்தனா மற்று வந்தனமே புரிந்து வானவன் சுடர் வேலவன் குரஞனும் நாதா நாத இங்கிதவே நச்சுமதினை அது கணித்தையோ சிறந்த சட்பணி திருக்குமே சக்கரை கசக்குமே நட்சுசி முத்திய பயத்தோடே கலந்த முத்தமுடி நிற்குமோ அதை இனி அருளாயோ வினைகளை அறுக்குமே மிகுந்த சித்திகள் பெருக்குமே
பூரணன் தருமே இளம் பெறலாரணன் தருமே பூரணன் தருமே கந்தனில் வாழ்வதும் தருமே உடம்புடன் புகழினை அளிக்குமே பிறந்த செய்திட தொலைவே. திருவளர் முருகோனே திருவளர் முருகோனே வெற்றிவேல் மகனோடே காலிலேயுமே யாட வாணிதிய நாட மிக தமிழாட மகளாட வரவே நீ சசிதேவி காமமத வேளாட மாமரதியாட கதிராட மகிழாட மணிநாத வர சோதை ஆழ மதுவாட வெளி சூழ மழுவாட வைரவல் எருரோடே கோவிலியாடவன் உலகாய விளையாட ஒரியாடு சிலமோடு கூறுகளை நாவாட மூடலொலியாட புனவேடு புயமாட மிடராகானாட ஓசை முடியாட வீர புகழாட ஞான அடியாடாட மாணவர் மாணவர் அருணை முருகோனே அருமணி முருகோனே பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகம் நெகப் புகன்று கருப்புகுதார கஜிதனை காட்டும் கடை உணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமரடிகள் திருவடி குருவடிவாமே. பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் மகா தேஜோ மண்டல சபை காங்கேயநல்லூர் சங்கத்தின் 28ஆம் ஆண்டு தொடக்க விழா. ஐயா பேசும்போது சொன்னாங்க, பாம்பன்ல ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்களுக்கே சாமியை தெரியலன்னு. நான் இந்த அம்மா மடியில் உக்காந்துங்க இல்லை, ஒரு 1வது படிப்பேன். அப்போ எங்கள் அப்பா கூட திருவான்மியூருக்கு போகணும். அங்கே போய் எங்கள் அப்பா ஒரு கடையில் கேட்குறாரு, பாம்பன் சாமி சமாதி. யோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போயா அப்படியே சொன்னாங்க. யாரோ ஒரு ஓட்டர் சைக்கிளில் போனார், ஒரு வயசானவர். ஐயா என்ன கேட்குற, நீ கேட்கறது எனக்கு புரியல, அது சமாதியா என்னதான் தெரியாது, அந்த கடற்கரை ஓரங்குது போ. பாம்பன் சாமி சிலை காங்கேயநல்லூர்ல முருகன் கோயில்ல எழுந்தருளுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம ஜோன ஆறுமுக முதலியார் அவர்களே. நான் 1982 பாம்பன் சாமி சமாதிக்கு போறேன். அப்போ அவர் ஒரு வேலையா வந்திருந்தாரு. அவரும் இப்ப நமக்கு வருஷந்தோறும் சமையல் பண்ணி சாப்பாடு போடுறாருல்ல சண்முகம், அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. எங்க அப்பா ஏண்டா இவங்களை இட்டுன்னு போய் சில கோயில்களை காமினார். 82 83 இருக்கும். அப்பெல்லாம் ஆறுமுகசாமி சொல்லுவாரு, எல்லாம் இங்க இருக்கிற முருகனே போதுண்டா அப்படின்னுவாரு. அப்போ நாங்க போகும்போது பட்னத்தார் சமாதிக்கிட்டும் போனோம். வடிவுடையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து ஒரு அம்மா கீரை வித்துங்கிறாங்க. அந்த அம்மா வழி கேட்கிறேன். இப்போ இப்போ நம்ம பட்னத்தார் சமாதி இருக்கிற இடம் ரொம்ப பெரிய இடம், அகலமான சாலையா பைபாஸ் ரோடு போட்டாங்க. அப்ப இந்த தேரடி பாருங்க, அதுதான் மெயின் ரோடு. அந்த பக்கம் ரோடு கிடையாது, நேரம் கடற்கரை தான். அந்த கீரை விற்கிற அம்மா கிட்ட போய் கேட்டேன் நான், ஏமா அங்க பட்டணத்தை அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது சாமி. இல்லம்மா அங்க ஒரு சமாதின்னு ஏதோ சொல்றாங்க, சுத்தி மீன் வித்துக்குன்னு இருக்கும், இல்ல மீன் காய வச்சிருப்பாங்க, அதான் போய் வா. சன்னிதானத்தை சுத்தி அந்த அம்மா சொன்ன மாதிரியே மீன் போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ நல்லா இருக்கு. அதனால நாம கவலைப்படக்கூடாது. சாமி எப்பப்போ யார் யாருக்கு தெரிய வைக்கணுமோ அப்போ தெரிய வைப்பார்.
நம்ம பாமன் சாமிய வாழ்க்கையில கல்யாணம் பண்ணின்னு குழந்தைங்கெல்லாம் பிறந்து அப்புறமா தானே சன்னியாசியானாரு. திருச்செந்தூர் வந்திருக்கிற அடியார் பெருமக்கள்ல பெரும்பான்மையானவர்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருப்பீங்க. உள்ள இருக்கிற கர்ப்ப கிரகமோ இந்த சுற்று மடல் இது பாருங்க, முதல் சுத்து இது வரைக்கும் தான் ராஜா கட்டினாங்க. அப்புறமா வெளியில 2 சுத்து ராஜகோபுரம், இதெல்லாம் கட்டினது யாருன்னு தெரியுங்களா? 5 பேர் பரதேசி. அஞ்சு பேரும் பரதேசிங்க. அவங்களுக்கு நாளைக்கு எப்படி பொழுது போகும்னு தெரியாது. அந்த அதாவது நாமெல்லாம் கொஞ்சம் புண்ணியம் பண்ணவங்க. பாமன் சாமி சமாதி இருக்குது, அது எப்படியோ ஒண்ணு சில காலம் என்ன கும்பாபிஷேகம் ஆயிடுச்சு. இப்ப இந்த 5 பேர் சொல்றேன்னா, இந்த 5 பேருக்கும் சமாதி இருக்குது. திருச்செந்தூர் போறவங்களுக்கே தெரியாது, பராமரிக்கிறதே கிடையாது. யாரோ அடியார்கள். இப்ப இன்னைக்கு விழா நடக்குது, இன்னைக்கு மட்டும் விழா நடந்தா பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு அந்த சிலைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், ஒரு மலர் வைக்கணும், அப்புறமா ஒரு தீபாராதனை, ஏதோ ஒரு சாமி அதாவது சாமி சிலையை வச்சிடலாம், அதுக்கு பூஜை பண்ணணும், அதான் மிக முக்கியம். அங்க அடியார்கள் யாரோ சேர்ந்து அந்த 5 பேர் சமாதியும் பார்த்துக்கிறாங்க. 4 பேர் சமாதி திருச்செந்தூர்ல இருக்குது, இன்னும் ஒருத்தர் சமாதி ஆழ்வார் திருநகர்ல இருக்குது. இந்த 5 பேரும் சன்னியாசிங்க. ஏன் அவங்க பெருமையை சொல்றேன்னா, அவங்க அதில் ஒருத்தர் அந்த ராஜகோபுரம் கட்டினவர், மிச்ச 4 பேரு 2 பிரகாரம் கட்டினவங்க, கருங்கல் வேலை, கடல் கரையில. 5 பேரும் சன்னியாசி. அவங்களால என்ன பண்ண முடியும்? பணம் கிடையாது. அவங்க வருவாங்க அடியார் பெருமக்கள் கிட்ட, உங்க கிட்ட வருவாங்க, ஐயா நாளைக்கு பாமன் சாமி விழா காங்கேயநல்லூர்ல உங்களால முடிஞ்சு ஏதோ கொடுக்குறாங்க, நாம பணம் கொடுக்குறோம். அவங்க சன்னியாசிக்கு போட்டா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம், நீ ஏன் சன்னியாசிங்கிற, இந்தாப்பா விபூதி, விபூதி வாங்கி வச்சுக்குவாங்களாம். சரி, அவங்க ஏதோ கொடுக்குறாங்க, கொடுக்கறத வாங்கிக்கோ. விபூதி கொடுப்பாங்க, இவர் வாங்கிக்குவாங்க, மூட்டை கட்டிக்குவாங்க, விபூதி மூட்டை. அதை எடுத்துக்கிட்டு போய் கோயில் கட்டுற இடத்துல போட்டு வைப்பாங்க. சித்தாளுங்க மேஸ்திரிங்க வேலை செய்யறவங்க இவங்களும் அந்த இவங்கிட்ட என்ன வட்டாரத்தை தானே கொடுக்க முடியும், அந்த விபூதி அள்ளி கொடுப்பாங்க. என்னையா விபூதி கொடு, சரி இன்னைக்கு விபூதி கொடுக்குறாரு, நாளைக்கு பணம் கொடுப்பாரு போல இருக்குது, இன்னைக்கு இல்லை அப்படின்னு அவங்க விபூதி வாங்கிக்கின்னு போயிட்டாங்க. முதல் நாள் அதை எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சோம். நாம் விபூதி வாங்கினா நெற்றியில் வச்சுக்கிறோம், கொஞ்சம் மிச்சம் மீனா ஏதோ ஒரு காய்ச்சல் கட்டி வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம். அது மாதிரி இந்த விபூதி எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் வச்சாங்க. மறுநாள் இருந்து அது தங்கமாக இருக்குது. நமக்கு அந்த அண்டாண்ட கதையெல்லாம் வணங்கலாம். முருகனை ஒருத்தனை தான் வணங்கினாங்க, விபூதி எப்படி தங்கமாச்சு? இப்போ முருகனை வணங்கினா பணம் வரும்னு சொன்ன நான் சாட்சியோட சொல்லியிருக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்க யாராவது திருச்செந்தூர் போக வாய்ப்பு இருந்தால் அந்த 5 சமாதியை வணங்கி, அதாவது ஆண்டவனை காட்டிலும் அடியார்களுக்கு தான் பெருமை அதிகம். அதனால்தான் பாமன் சாமி இன்னைக்கு விழா. 1997 இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணும்போது சரவணபவன் முதலாளி அண்ணாச்சிக்கிட்ட நம்ம ஜூன் ஆறுமுக முதலியார் தான் கேட்டார், இங்கேயே தான் கேட்டார். ஏன்னா அப்போ சில சிலைகள் வைக்கணும்னு முடிவு பண்ணோம். பாமன் சாமிக்கு சிலை வையாண்டார். ஏங்க சிற்பி இங்க வாங்க, அவர் என்ன சொல்றாரு எழுதிங்க, வச்சிடுவாங்கன்ட்டார். அடியார்களை நாம விழா பண்றோம். சில காலம் முன்ன சொன்னேன் நான், நாம வேண்டிக்கணும் பாமன் சாமி
சமாதி திருவான்மூர்ல கும்பாபிஷேகம் ஆகாதுக்குது, சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகணும்ட்டு. இப்போ இந்த வருஷம் அது வந்திருக்கிற அடியார்களுக்கு ஒரு பெரிய கோரிக்கை. அது உடனடியா நான் தான் சொல்றேன். ஏன்னா அதுவே ஆரம்பத்திலே சொன்னோம். பாம்பன் சாமியை சோதிச்சாரு, அருணகிரிநாதரை சோதிச்சாரு, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கே சோதனை. இப்ப திருச்செந்தூர் கோயில் கட்டுற அந்த 5 அடியார்கள் அவர்களுக்கு சோதனை. அப்ப நமக்கு சோதனை வராதா? நாம வைக்கிற கோரிக்கையை உடனடியா கடவுள் நிறைவேற்றிடுவாரா? 5 பைசா மிட்டாயை கேட்டா உடனே வாங்கி கொடுக்குறோமா குழந்தைக்கு? இப்போ உள்ள வரும்போது லோகேஷ் கேட்டான் அவங்க தாத்தாவை, தாத்தா இட்லி வாங்கி கொடுக்குறான். டேய் நான் வாங்கி கொடுக்குறேன் வாடா அண்ணன். இடியாப்பம் வாங்கி கொடுக்குறியான்றான். அவங்க தாத்தா கிட்ட இட்லி கேட்டான், டேய் நான் வாங்கி கொடுக்குறேன்னா இடியாப்பம் கொடு. ஏன்னா இட்லி தாண்டா உள்ள இடியாப்பம் தான். அப்புறமா அவங்க மாமா வந்து இட்டு போட்டான், நான் பார்த்துக்கிறேன் நீங்க உள்ள போங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த எண்ணம் மாறுது. அதே மாதிரி நாமெல்லாம் முருகப்பெருமானுக்கு குழந்தைங்க, நமக்கு எண்ணம் மாறுது. நாம நிறைய வேண்டிக்கணும். நாம நமக்காக வேண்டிக்கிறத விட இப்ப நான் சொல்றது மிக முக்கியமானது. வந்திருக்கிற அடியார் பெருமக்கள் பொன்னார் அடிகளை வணங்கி கேட்டுக்கிறேன். நன்மையாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களையும் வணங்கி மதிப்பிற்குரிய புகழனார் அவர்களுடைய சொற்பொழிவுக்கு பிறகு பாம்பன் சுவாமிகளுடைய நூலிலிருந்து ஒரு தலைப்பை அமைத்து மதிப்பிற்குரிய காங்கேயநல்லூர் சபையார்களும் மதிப்பிற்குரிய தாண்டவமூர்த்தி அவர்களும் சொற்பொழிவாற்ற அமைத்திருக்கிறார்கள். அதில் அமைத்திருக்கின்ற தலைப்பு ராசியம் நேரே நீ அறி என்கிற தலைப்பு. இந்த தலைப்பை ஒட்டி பேசுவதற்கு ஒரு ஆழமாக அல்லது அழுத்தமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து பெருமக்களின் சார்பாகவும் நான் பேச வேண்டும். அந்த வகையில் பாம்பன் சுவாமிகளும் முருகப்பெருமானும் அருளுகின்ற வகையில் உங்களோடு நானும் சேர்ந்து அதை சிந்திக்க இருக்கின்றேன். இந்த ராசியம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை நீ நேரடியாக அறிய வேண்டும் அல்லது நேர்படுத்தி அறிய வேண்டும் என்று பாம்பன் சுவாமிகள் தகராலய ரகசியத்தில் குறிப்பிடுகிறார். பாம்பன் சுவாமிகளுடைய தகராலய ரகசியம் என்கிற ஒரு நூல் பாம்பன் சுவாமிகள் பிறப்பன் வலசையில் பெற்ற அனுபவமும் சென்னையில் பெற்ற அனுபவமும் அதற்கு பிறகு அவர் இருந்து எழுதிய வகையிலும் ஒரு விரிவான விளக்கத்திற்கு உரிய அமைப்பு அதிலே உண்டு. நீங்கள் பிறப்பன் வலசை அடியார்களும் இங்கே ராமேஸ்வரம் சார்ந்தும் வந்திருக்கிறார்கள். இன்னும் பல இடங்களில் இருந்தும் பாம்பன் சுவாமிகளுடைய இந்த வார வழிபாட்டு சபைக்கு வந்து இந்த விழாவில் இணைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் கூட ஒரு நேர்படுத்தி அறிகிற ஒரு நிலைதான். ஒரு இடத்தில் வந்து கூடுகின்ற ஒரு நிலை நேர்படுத்துகிற ஒரு நிலை. அதாவது நேர்படுத்துதல் என்றால் அனைவரையும் ஒரு சார்பில் இணைப்பது. அந்த வகையில் இந்த மகாதேஜ மண்டல சபைக்கு அந்த பல பாம்பன் சுவாமிகளுடைய அடியார்களை பல இடங்களிலே இருந்தும் இணைத்திருக்கிற ஒரு பெருமை தாண்டவமூர்த்தி அவர்களுடைய முயற்சியால் அமைகிற ஒன்று.
அந்த வகையில் பல ஊர்களிலும் இருக்கின்ற பாம்பன் சுவாமியினுடைய அடியார்களும் அதிலே இணைகிறார்கள். அந்த வகையில் இந்த ஊருக்கு ஒரு பெருமை அல்லது இந்த ஊருக்கான ஒரு சிறப்பு கைகூடி இருக்கிறது. அந்த வகையில் ஆண்டுதோறும் பெருமான் என்னையும் இங்கே இதில் இணைக்கிறார். பலரும் இங்கே அனுபவத்தை கொஞ்சம் கூடுதலாக மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு அமைகிறது. தெரிந்தோ தெரியாமலோ இதில் இணைகின்றவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய்ப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது என்ற வகையில் இந்த நிகழ்ச்சி ஒரு பெருமையுடைய நிகழ்ச்சி என்பதை நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த ராசியம் என்பது ரகசியம் என்பதை ராசியம் என்பதாக சொல்லுகிறார் பாம்பன் சுவாமி. இப்ப நீங்கெல்லாம் இப்ப ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு முறையில் எதற்காக நாம் கூடியிருக்கின்றோம் என்று கேட்டால், நமக்கு ஒரு தேடல் இருக்கிறது. அந்த தேடல் ஏதாவது ஒரு வகையில் இங்கே வந்து என்னை சேர்த்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்புலமாக ஒரு ரகசியம் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தெரியாமல் போனாலும் பரவாயில்லை, அதற்கென்று ஒரு பின்னணி இருக்கிறது. அந்த பின்னணியும் கூட ஒரு ரகசியம்தான். பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலில் எதை பற்றி குறிப்பிடுகிறார் என்றால், நமக்குள்ளே ஒரு கடவுள் இருக்கிறார், இந்த கடவுளுக்குள்ளே உலகமெல்லாம் இருக்கிறது. இந்த நமக்குள்ளே இருக்கிற கடவுள் உலகமெல்லாம் இருக்கிற கடவுளோடு எப்படி சேர்ந்திருக்கிறது அல்லது அது சேர்ந்திருக்கிறது என்பது எனக்கு எப்படி தெரியும்? இந்த உண்மை தெரிந்துவிட்டால் அதுதான் ரகசியத்தை தெரிந்து கொள்ளுகிற முறை என்று சொல்லுகிறார். உங்களுக்கெல்லாம் அதாவது கேள்வி வந்திருக்கணும். பொதுவா தொடர்ந்து வழிபாட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நமக்கு கடவுள் இதை செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற ஒரு கேள்வி வரும். அதற்கு பிறகு கடவுள் இருக்கிறார் என்பதாக ஒரு தெளிவு வந்துவிட்ட பிறகு அல்லது ஒரு நம்பிக்கை வந்துவிட்ட பிறகு கடவுள் நமக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா என்று ஒரு கேள்வி வரும். கடவுள் நமக்கு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, கடவுள் நம்மோடு எப்படி தொடர்ந்து இருக்கிறாரா இல்லையா என்று ஒரு கேள்வி வரும். இப்படிப்பட்ட கேள்விகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே வருகிறீர்களா என்று நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு இந்த பாம்பன் சுவாமிகள் சொன்ன இந்த தொடருக்கான ஒரு விளக்கம் புரியும். இப்ப நான் எளிமையாகவே உங்களிடம் அதாவது இப்போ நம்பிக்கை தர்ற மாதிரி பேசுறது ஒரு வகை, உங்களுக்கு நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுவது ஒரு வகை. பொதுவா நம்பிக்கை தர்ற மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க, ஆனா முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. இந்த முட்டாளாக நம்மை ஆக்குகிற நம்பிக்கையை நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் கொஞ்சமாவது நம்மை அறிவாளியாக சிந்திக்க வைக்கிற நம்பிக்கை தான் உண்மையிலேயே உங்களை கடவுளுக்கு கொண்டு செல்லும். இல்லை என்றால் உங்களுடைய பிறப்பு வீணாகிவிடும். அதிலே கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதாவது கடவுள் அப்படின்னு ஒரு ஆளை தெரிஞ்சுக்கிட்டு கடவுள்ங்கிறவரை ஒருத்தரை சொல்றாங்க, அவர்கிட்ட கேட்டா கொடுப்பாருன்னு சொல்றாங்க அப்படின்னு நாம போயிட்டு நம்ம அதை எந்த மாதிரி அதை அடையிறோம் அல்லது அது நமக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாதான் அது நமக்கு உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா இல்லையா
அப்படிங்கிறத கொண்டு செல்லும். இப்ப நம்ம ஐயா பேசும்போது சொன்னார், பாம்பன் சாமி கிட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றார். எத்தனை வருஷமா கேளுங்கன்னு சொல்றாங்க? கேளுங்கன்னு சொன்னா பாம்பன் சாமி முருகன் கிட்ட சொல்லிடுவாரா? இல்ல பாம்பன் சுவாமி கிட்ட நாம சொன்னா அவர் நம்ம சொன்னதை கேட்பாரா? அவரு போய் முருகன் கிட்ட சொல்லுவாரா? முருகன் நமக்கு செய்வாரா? இது என்ன வேலைக்காரங்களா? இல்ல உண்மையிலே செய்யறதுக்குன்னு ஏதாவது ஒரு அதுல ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு அடுத்த கட்டம் தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்களும் கேளுங்க கேட்டா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். அதுக்கு 4 பாட்டை வகை வகையா சொல்லுவோம், இவர் சொன்னாரு அவர் சொன்னாருன்ட்டு. நாம கேட்டா நடக்கும், கேட்டா செய்வார். முருகன் ஒருத்தர் இருக்கிறார். சரி, முருகன் ஒருத்தர் தான் இருக்கிறாரா? அவர் இன்னும் அப்பா அம்மா கிட்ட கேட்டு செய்யணுமா? இதெல்லாம் கேள்வி. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரும்போது நீங்க ஒரு தைரியமா வேலை பார்க்கிற ஒரு ஆளு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் நேர்படுதல். நேர்படுதல்னா நினைக்கிறது நடக்கிறது. முதல்ல நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது 2வது கேள்வி. நினைக்கிற மாதிரி நடந்தா நல்லபடியா நடந்ததா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. உங்களுக்கு அடிக்கடி கதை சொல்லுவாங்கல்ல, குழந்தை பிறக்கணும்னு கேட்டான், குழந்தை எவ்வளவு நாள் இருக்கணும்னு கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை எவ்வளவு நாள் இருக்குதுன்றது பிரச்சனை இல்ல, குழந்தை நல்ல பிள்ளையா இருக்குதாங்கிறதான் பிரச்சனை அப்படின்லாம் கதை சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். எல்லாத்தையும் யோசனை பண்ணி கேட்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா? நமக்கு அதை கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு அந்த சமயத்துல தோணுமா? இல்ல எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு போலாமா? சரி, இதை கேட்கறது ஒரு பக்கம், கேட்கறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா? நாம அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு கேட்கலாமா அப்படிங்கறதுதான் இந்த தலைப்போட அர்த்தமே. இப்ப நமக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப இன்னைக்கு விழா நடக்குது. காலையில இருந்து இந்த விழாவில் கலந்துக்கிறோம். ராத்திரிக்கு இன்னும் ஆர்வமா கலந்துப்போம். சிலை தூக்கிட்டு போறது இன்னும் சந்தோஷமா இருக்கும். சொற்பொழிவு கேட்கறத விட அது கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் கூட. நம்ம கதையை பேசிட்டு சாமி கூட சுத்திட்டு வந்துடலாம். 2வது நமக்கு நேரத்தை போக்குறதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் கிளுகிழுப்பா இருக்கும், அல்லது அது கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். இதெல்லாம் நமக்கு எந்த வேலையை செய்யறோமோ அந்தந்த வேலையில அப்படி அப்படி இருக்கும். இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாம இந்த உலகத்துல கடவுளை பத்தி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்றான். இப்ப நீங்க ஆராய்ச்சி பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமியை கும்பிட்டா கிடைக்குமா கிடைக்காதா, என்னைக்கு கும்பிடலாம், எப்ப கும்பிட்டா தங்கம் கிடைக்கும் அல்லது பணம் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு கேள்வியோட சில பேர் இருப்பான். இப்ப சாமி இருக்கிறாருன்னா அவருக்கு முன்னாடி வேற வேற பேர்லாம் கடவுளை பார்த்தவன் இருக்கிறான்ல. இப்ப உதாரணத்துக்கு இயேசுநாதர் கடவுளை பத்தி பேசியிருப்பாரு, அல்லாஹ் பேசியிருப்பாரு, சங்கராச்சாரியார் பேசியிருப்பாரு, ராமானுஜர் பேசியிருப்பாரு, இவங்க எல்லாம் பேசியிருப்பாங்கல்ல. அப்புறம் இவங்கெல்லாம் பேசினாங்கல்ல, இவங்க பேசினதை விட கடவுளை பத்தி இவர் எப்படி பேசியிருப்பார்? அப்ப இவங்க பேசினதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியிருப்பாரா? அவங்கள விட நாம பெரிய ஆளதான் கும்பிடுறோமா? இல்ல நாம பாம்பன் சாமி வழியில போறது நல்லதா, அவங்க வழியில போறது நல்லதா, இல்ல எல்லார் வழியிலையும் போறது நல்லதா, அல்லது பாம்பன் சாமி வழியில போறாங்கிறது சரியா இருக்குதா அப்படிங்கிறத கேள்விலாம் யாருக்கு வரும்னா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர்றவங்களுக்கு வரும், முதல்ல இருக்கிறவங்களுக்கு வராது. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நாம அடுத்த கட்டமா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. இப்ப உங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நீங்க கலந்து பேசினா என்னன்னு தெரியும். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, எதுக்காக சாமி கும்பிடுறீங்க, நீங்க என்னன்னு என் சொற்பொழிவை கேட்கறீங்க, அல்லது உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு பேசினாதான் தெரியும். அப்படி உங்களோட பேசலன்னா தெரியாதுல்ல. அதே மாதிரிதான் பாம்பன் சாமி கிட்ட மட்டும் இல்ல, கடவுள்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு இருக்கிற பெரிய பெரிய மகான்கள். இப்ப நீங்க பாம்பன் சாமி உங்களை பாத்துக்கிறார், இதே வேற ஒரு சாமி உங்களை பாத்துக்காம ஏன் பாம்பன் சாமி பாத்துக்கிறார்? அதை முதல்ல யோசனை பண்ணி பாருங்க.
இப்ப நீங்களாம் எந்த அளவுக்கு இந்த சாமியை மட்டும் கும்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க பாம்பன் சாமிகளுடைய பக்தர்கள். இப்போ என் எதிர நீங்க வேற சாமி கிட்ட போவாம இந்த சாமி கிட்ட வந்தீங்களே, அப்ப உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அதுல ஒரு உங்களுக்கு சின்ன சின்ன, அதாவது கூட்டத்துல வந்திருக்கலாம், அது வேற விஷயம். கொஞ்சம் பேர் சண்முக கவசம் படிச்சு வந்திருக்கலாம், கொஞ்சம் விஷயம். கொஞ்சம் பேர் முருகனை நம்பி முருகனோட நம்பிக்கைக்கு பாம்பன் சாமி முக்கியமானவர்னு வந்திருக்கலாம், அது கொஞ்சம். இவங்க எல்லாருமே பாம்பன் சாமிங்கிற ஒரு ஆள் பாத்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அதுல முதல்ல ஒரு நம்பிக்கை இருக்குதா? அதாவது இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுல வேற எந்த சாமியை சொல்லலாம்? நீங்க அங்க போகாம இங்க வந்துக்கிறீங்கன்ட்டு சரி, ஏதோ ஒரு சாமியை வச்சுங்க சொன்னா அரசியல் ஆயிடும். சரி, வேலூர்ல இருக்கிற ஏதோ ஒரு சாமி கிட்ட போவாம காங்கேயநல்லூர்ல பாம்பன் சாமி பக்கத்துல நாம அவரால அல்ல அவர் நினைக்கிற மாதிரி அல்லது அவரை நீங்க நினைக்கிற மாதிரி உட்கார்றீங்கல்ல, இது முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற அல்லது உங்களுக்கான அறிவு எந்த அளவுக்கு புத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு.